ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போலாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜிமினா ட்ரக்லேருந்து வெளியே வந்த பொசிஷன்லேயே அந்த பசனோட ஹெட்டாக பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணதை பார்த்துட்டு, நீ இந்த பிளேஸில் இருக்குங்கிறதே மறந்துட்டேன் பேபி, நம்ம ரெண்டு சேர்ந்து கம்மினியாக இந்த ஃபைட்டை என் பண்ணுவோங்கிற மாதிரி ஜிமினாவை பாட்டு பிளேங்கிஸ் பண்ணுவோம். ஜிமினாவும் சுகாவை பாட்டு பிளேங்கிஸ் பண்ணபடி மொத்த பர்சன்டேஜ் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிவிட்டுங்கிறண்டு கிளம்பலானுங்கிற மாரி சொல்லிட்டு சுகா அந்த பர்சன்ஸ் கூட அந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜிமினா அவர்கிட்ட இருக்க கன்னை வச்சு அத்தனை பர்சன்ஸையும் ஷூட் பண்ணி கில் பண்ணால் சார்லியோட 25% 1 மினிட்லேயே நம்ம யூமின் கில் பண்ணிட்டாங்க. குயிக்காகவே ஃபைட்டை என் பண்ணிட்டாங்க. மொக்க போயிட்டுடா, எந்த மாதிரியா சார்லி பாடி கார்டெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே வந்து டயரை வர பஞ்சர் பண்ணியிருப்பாங்களே, அட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ல அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம சுகாவும் ஜிமினாவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறுமைன்றாங்கிறாங்க. டே சுகா என்ன? சுகா என்னடா? நம்ம சார்லியோட மட்டும் பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணிட்டோம்ல, ஏன் அதில் என்ன உனக்கு டவுட்டு? அதான் ஒருத்தர் கூடங்கிறது தப்பிக்க விடலையே, அவ்வளோ பேரையும் நம்மளே ஃபினிஷ் பண்ணிட்டோமே, அப்போ இவங்களாம் யாருடா அப்படிங்கிற மாதிரி ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணால் அங்கேயுமே ஒரு 10% தான் இருக்காங்க. பயங்கரமாக அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ்லாம் இருக்குது. நைஃபு, லாங் நைஃபு, ஷார்ட் நைஃபு, இரும்பு பைப்புங்கிற மாரி இந்த மாதிரி வெப்பன்ஸோட கரெக்டாக என்ட்ராகதை பார்த்துட்டு சுகாவுமே ஷாக் ஆகி அவங்க வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே அது ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிருவார். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஸ்பேராப்போம் இந்த கண்ட்ரிலையா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுகா ஷாக் ஆனால் கரெக்டாக அந்த பிளேஸில் ஆப்போசிட்டில் வர பர்சன்ஸ் சுகாவை பாயிண்ட் பண்ணபடி நைஃபை தூக்கி வீசவும் அந்த நைஃபை கிரிப்பாக நம்ம ஜிமினா அவரோட ஆன்சரை பிடிக்க ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி முன்னே என்றாகுவாரா என்ன மாதிரி என்றானோ அது ஜிமினாவோட ஷோல்டர்கிட்ட வந்து கரெக்டாக சொருகுது. இந்த மாதிரி சொருகதை பார்த்துட்டு சுகா ஷாக் ஆகி என்னடா பண்ணிட்டேன், எதுக்குடா ஏன் முன்னாடி என்றானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கிரிப்பாக போட்டுச்சான். ஜிமினா அப்படியே ஆப்போசிட்டில் வர அந்த 10 மெம்பர்ஸையும் நோட் பண்ணிவிட்டு சுகா இவங்கெல்லாம் யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்க தான் ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா நீ கொஞ்சம் இங்கே இரு, நான் அந்த பர்சன்ஸ் ஏதாவது பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார்லியோட பாடி கார்ட்ஸ் கூட ஃபைட் பண்ண சொல்ல குயிக்காக என் பண்ணிட்டாங்களா. அதனால் ஸ்பேராவோட பாடி கார்ட்ஸ் கூட அவ்வளோ குயிக்காலாம் நம்ம சுகாவால் ஃபைட் பண்ண முடியல. சுகாவுக்குமே அடிபடுது. இந்த மாதிரி சுகாவை அத்தனை பர்சன்ஸ் அடிக்கிறதும் அதில் ஒரு 3% தான் நம்ம சுகா கில் பண்ணியிருப்பார். மொத்தம் 10 மெம்பர்ஸ், அதில் இன்னும் 7 மெம்பர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுகா பயங்கரமாக அடி வாங்குறதும் சுகாவை ரொம்ப வீக் ஆக்குற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஜிமினாட்டம் அந்த ட்ரக் பக்கத்தில் சாஞ்சு உட்காந்துருந்தவர் பொறுமையாக எழுந்த பொசிஷன்லேயே ட்ரக்குக்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கு நியூவாக இப்போ ஒரு கன்று ரெடி பண்ணியிருந்துருப்பார். அதை ஜங்கு கூட செக் பண்ணி பார்க்கல. ஆனால் நம்ம ஜிமினாவோட கேரக்டரே கன்னுன்னா அவருக்கு எப்படி சொல்கிறது, டேனா எப்படி சோலோ அதேமாரி கன்னுன்னா அவருக்கு சோல் பண்ணிட்டான். கன்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நியூவாக ஒரு கன் மாடல் கிடச்சிருச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ட்ரையல் பண்ணுறது ஜிமினாவாக மட்டும்தான் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ரெடி பண்ணி வச்சு செக்கே பண்ணலை, அதை தூக்கிட்டு வர வந்திருக்காரு. அதை அப்படியே ஆன்சர் எடுத்த பொசிஷன்லேயே ஏன் சுகாவையாட அட்டாக் பண்ணுறீங்கிற மாதிரி அதை வச்சு ஷூட் பண்ணால் அது ரொம்ப பெரிய கன்று வர புல்லட் போகிற வேகத்துக்கு ஜிமினாவில் கன்னை கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்காத மூமெண்ட்டுக்கு எந்த ஷோல்டரில் நைஃபை சொருகிருப்பாங்க அதே ஷோல்டரில் தான் அந்த கன்னை கிரிப்பாக முட்டு கொடுத்தபடியும் அங்கே சுகாவை அட்டாக் பண்ணிகிட்டு இருந்த மெத்த பாடி கட்சை ஷூட் பண்ணி நம்ம ஜிமினா கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் சுகா இந்த மாதிரி 2-3 பர்சன்ஸ் டெட்டாகி விழுறதை பார்த்துட்டு அப்படி அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணியிருந்தவர் அவர்கிட்ட ஃபைட் பண்ணுற பர்சனில் ஒரு 2 மெம்பர்ஸை கில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பிளேஸில் என்ட்ரான ஸ்பேராவோட 10 பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணால் ஜிமினாவுக்கு பயங்கரமாக ஷோல்டர்கிட்ட பிளட் லாஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா ரொம்ப ஷாக் ஆகி ஜிமின் உனக்கு ஒன்றாகடு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். சுகாவுக்குமே லைட்டாக அவருக்கு அடிபட்டிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப வீக்கான இங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படியே ஜேகப் பாயிண்ட் சைடு தான் கட்டுட்டு ஜேகப் பாயிண்ட்டுமே அதர் கண்ட்ரியில் மீட்டிங் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்காங்க. ஹோட்டலில் 2 பேருமே உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். நம்ம பயந்தான் இந்த பிளேஸ்க்கு நம்ம ஒன்றும் ஜாலியாக டின்னர் சாப்பிட வரல ஜேகப்,
இப்போ நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்சன் மூலியமாக அட்டாக் இருக்கும். ஜங்குக் அப்போவே நம்மக்கிட்ட வார்னிங் பண்ணிட்டான். நான் நான் என்ன மாதிரி எப்படி திங்க் பண்ணுன்னு தெரியல, எந்த பிளேஸ்லேருந்து எத்தனை பர்சன்ஸ் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நீ ரொம்ப கேஷுவலாக கேண்டில் நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐயோ ஒயன், ப்ராப்ளம் இல்லாத லைஃப் யாருக்குமே கிடையாது. ப்ராப்ளத்தையும் திங்க் பண்ணிட்டு இருந்தா பிறகு எப்படி லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும்? ப்ராப்ளம் வர சொல்ல பார்த்துக்கலாம். பட் ஏன் இந்த கேண்டில் கூட உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, உனக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஸ்மெல் வருது பாருங்கிற மாரி ஒயன்கிட்ட அந்த கேண்டிலை தூக்கி நீட்டுனா கரெக்டாக அந்த கேண்டில் அணைஞ்ச பொசிஷன்லேயே, அந்த கேண்டில் அணைஞ்சி கீழே டேபிளில் விழுற பொசிஷன்லேயே ஒரு புல்லட்டு பறந்து போகுது. இந்த மாதிரி போனால் புல்லட் இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனதை பார்த்துட்டு ஜேகப்போ ஒயனும் ஷாக் ஆனா. அங்கே ஃபுட்டு சாப்பிட வந்த பர்சன்ஸுமே பயத்துலேயே அங்கேருந்து எழுந்து ரன் பண்ணபடி ஓடுனா. எங்கே இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரான பர்சனை நோட் பண்ணிவிட்டு மற்ற பீப்புள்ஸ்க்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஜேகப்போ என்னமே ஆப்போசிட் பக்கமாக ரன் பண்ணபடி ஓடுறாங்க. அவங்க 2 பேரும் தப்பிக்கிறாங்கடாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லியோட பாடி கார்ட்ஸ் நம்ம ஜேகப்போ ஒயினையும் ஃபாலோ பண்ணபடி ரன் பண்ணபடி ஓடுனா. ஜேகப்போ ஒயினும் அதேமாரி ரன் பண்ணபடி யாருமே இல்லாத ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. அந்த பிளேஸில் ரொம்ப பர்சன்ஸ்லாம் இல்லை. ஸ்ட்ரீட் பிளேஸ், ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு துரத்திட்டு வந்து சார்லியோட பாடி கார்ட்ஸ் தான், என்னடா இதுக்கு மேலே வழி தெரியலையா என்ன, வழி தெரியாமல் இந்த பிளேஸ்லேயே நின்றுட்டியா அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கலாய்ச்சப்படி நோட் பண்ணேன். ஜேகப்டா ஐயோ எவ்வளோ நேரம் நம்மளை ஓட விட்டுட்டாங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஒயனை நோட் பண்ணேன். என்ன திமிருந்தா அவங்க நம்ம 2 பேரும் கலாய்ப்பாங்க ஜேகப், அவங்கள என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஒயனை அட்டாக் பண்ண போனோம். இரு ஒயன் இரு, ஏன் அவசரப்படுற, அவங்களே நம்மக்கிட்ட வருவாங்க பார் அப்படிங்கிற மாரி சொல்லவும் அந்த பிளேஸில் என்றான 20 பர்சன்ஸுமே நம்ம ஜேகப்போ ஒயனையும் குயிக்காக கீல் பண்ணிவிட்டு சார்லிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி நம்ம ஜேகப்போ ஒயனையும் அட்டாக் பண்ண வந்தால் ஜேகப் ஸ்மைல் பண்ணபடி இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ்கிட்ட ஃபைட் தான் பண்ணுறாரு. பஞ்சு பண்ணுறாரு, மூவ் அவுட் பண்ணுறாரு. அவங்க பஞ்ச் பண்ணுறத தடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பட் ஒவ்வொருத்தர்கிட்ட ஃபைட் பண்ண சொல்லியும் அவர்கிட்ட இருந்த ரேர் பாய்சன் ஸ்பைடர், ஓகே, ரேர் பாய்சனில் இருக்கிற ஸ்பைடரை அந்த பர்சனோட பாடியில் விட்டுருவார். இந்த மாதிரி விட்ட பொசிஷன் அவங்களுக்கு கூட தெரியல. ஜேகப் கூட முன்முறமாக ஃபைட்டை பண்ணால் ஒயன்னு டென்ஷன் ஆகி ஏன்டா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சிம்பிளாக ஃபைட் பண்ணுற, நான் எப்படி ஃபைட் பண்ணுறேன் பாருங்கிற மாதிரியும் அவங்கக்கிட்ட இருக்கிற நைஃபை எடுத்த பொசிஷன்லேயே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஒயன் அட்டாக் பண்ணிட்டு இருக்க சொல்லியே அந்த 20 பர்சன்ஸில் பாதி பர்சன்ஸ் அப்படியே பாய்சன் அட்டாக்கில் அப்படி டெத் ஆகி கீழே விழுந்தாங்க. இதை ஒயன் நோட் பண்ணிவிட்டு அப்படி ஜேகப்பை பார்த்தா, ஹே உன் பேபிஸ் ப்ளே பண்ணி விளையாடுடா அப்படிங்கிற பேதி ஒயன் ஜேகப்பை நோட் பண்ணால். எப்போதுமே நான் ஃப்ரீயாக இருக்க தான் திங்க் பண்ணுவேன், பேபிஸ் தான் எப்போதும் ப்ளே பண்ணுவாங்க, பேபிஸ் நான் கொடுத்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டெட்டான பாடி ஆர்ட்ஸோட பாடியை விட்டு அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் வெளியே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையுமே நம்ம ஜேகப் அவரோட ஹேண்ட்ஸில் அப்படி பிடிப்பாரா, இந்த மாதிரி பிடிக்கிறத பட்டுட்டு இன்னும் 5 பர்சன்ஸ் இருப்பாங்க. அந்த 5 பர்சன்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால், என்னடா என்ன கில் பண்ண தானே வந்தீங்க, கில் பண்ணாமல் எங்கே போகிறீங்க, கில் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்லவும் ஜேகப்பையும் வயனா பாட்டா பையட்டில் அவங்க அப்படியே அங்கேருந்து தப்பிச்சா போட்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் அவளை ஈஸியாக அவங்கள விட்டுருவேனாங்கிற மாதிரி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க ஃபைட்ரஸ் அப்படியே தூக்கி அந்த பர்சன்ஸோட பாடியில் படுற மாதிரி வீசுவார். இந்த மாதிரி வீசினா அந்த 5 பர்சன்ஸோட பாடியிலையுமே 2-3 ஸ்பைடர்ஸ் அப்படி போய் விழுந்துடும். மீதி எல்லாம் தரையில் விழும். இந்த மாதிரி விழுந்தேன் அந்த ஸ்பைடரும் விழுந்த வேகிட்டிலே கடிக்குமா பாய்சன் அட்டாக் ஆகி அவங்க டெத் ஆகிற பொசிஷனில் ஜேகப்பையும் ஒயனையும் நோட் பண்ணால், என்ன உங்கள் பாஸ் எங்களை கில் பண்ண சொல்லி இந்த பிளேஸ்க்கு வர சொல்லியிருந்தானா, பாவம் பாஸ் ஆர்டர் கொடுத்தான்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணி வந்துருக்கீங்களே, என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் என்னோடய பேபிஸ் தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும், பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நக்கலாக இந்த மாதிரி பேசினோம். அந்த பிளேஸில் கரெக்டாக ஜேகப்போட ஹெட்லேயே ஒரு பர்சன் ராடை வச்சு அடிக்கிறத பார்த்துட்டு ஒயின் ஷாக் ஆகி ஜேகப் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கிட்ட வேண்டாம்
அதே பிளேஸில் சார்லியோட பாடிகார்ட்ஸ் மட்டும் பர்சன்ஸும் டெட் ஆனால் ஸ்பேராவோட பாடிகார்ட்ஸ் என்ட்ராகிறாங்க. என்ட்ரான அடுத்த செகண்டு ஜேகப்போட பிபிஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையும் அவன் போட்டிருக்க ஷூவை வச்சு கில் பண்ணுறான். நசுக்கி கில் பண்ணுவானா. இந்தமாரி கில் பண்ணுறத பார்த்துட்டு ஜேகப் ரொம்ப டென்ஷன் ஆகி, ஏன்டா டே என்ன திமிரு இருந்தா, அதெல்லாம் என்னோட பேபிஸ்டா, ரேர் பேபிஸ்டா, போய் இந்த மாதிரி அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டேடா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஸ்பேராவோட பாடிகார்ட்ஸை நோட் பண்ணேன். ஜேகப்புக்கும் வயனுக்குமே ஸ்பேராவோட பாடிகார்ட்ஸ் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு பார்த்துட்டு ஷாக்கானா, எங்களை எந்த அனிமலை வச்சு அட்டாக் பண்ண போகிறேன், இன்னும் உங்ககிட்ட என்ன ரேர் பாய்ஷனில் பூச்சிங்க இருக்குது, ஸ்னேக்கிடும் வச்சுருக்கியா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ண பொசிஷன்லேயே இந்த மாதிரி நம்ம ஜேகப்பை கலைச்சோம். என் பேபிஸை கில் பண்ணிவிட்டு ஏன் முன்னாடியாடா நக்கலாக பேசுகிறீங்கிற மாதிரி ஜேகப் டென்ஷனில் அந்த 10% கூட ஃபைட் பண்ணேன். நம்ம ஒயனுமே அந்த 10% கூட ஃபைட் பண்ணுறோங்க. 2 பேருக்குள்ளேயும் 2 டீமுக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட்டு போகுது. இந்த மாதிரி ஃபைட் போனால் நம்ம ஜேகப்பிட்டான் அவர் ஆசையாக வளர்த்த பேபிஸா அது இந்த மாதிரி கில் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகப்பால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஜேகப் முடிய அவரோட பேக் சைடில் இருந்து ஒரு நைஃப் தான் எடுக்கிறாரு. அந்த நைஃபை வச்சு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரி, கட் பண்ணுற மாதிரி, ஹிப்பில் சொருகிற மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகப்புக்கிட்ட இன்னும் நிறைய ரேர் பாய்சன் உள்ள பூச்சிங்கன்னு இருக்கும். அதையே அந்த பாடிகார்டோட ட்ரெஸ்ஸில் விட்டுருவார். இந்த மாதிரி விட்டான் கொஞ்சம் கவர்ஸ்லேயே அந்த பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் வெயின் தாங்க முடியாமல் அவங்க வேர் பண்ணியிருக்க கோட்டை கலட்டி கீழே போடுறாங்க. இந்த மாதிரி போட்டால் ஜேகப் அப்படி ஸ்மெல் பண்ணப்படி, நீங்கள் அதுங்களோட பேரண்ட்ஸை கில் பண்ணீங்க, பேரண்ட்ஸை விட பேபிஸ்கிட்டும் ஹெவி பாய்சன் இருக்கும், அதுதான் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி நக்கலை சிரிச்சபடி இருந்தோம். இப்போ நியூவாக என்ட்ராக்கின அந்த குட்டி குட்டி ஸ்பைடர்ஸால் பயங்கரமாக அட்டாக் ஆகி அவங்களோடைய பிளேஸில் டெட் ஆனால் நம்ம ஜேகப் அப்படியே திரும்பினா ஜேகப்போட ஹெட்டில் பயங்கரமாக ராட வச்சு அடிச்சிருப்பாங்களா. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகப் அப்படியே லைட்டாக மயக்கம் கீழே விளையாண்டான். வயன் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக ஜேகப் கிட்ட ஜேகப் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். வயனுக்குமே ஹேண்ட்ஸ்கிட்ட, ஹிப்புக்கிட்ட, ஷோல்டர்கிட்டலாம் அவங்க கூட ஃபைட் பண்ண சொல்ல கட்டாயம் இருக்கும். அவங்களுக்குமே லைட்டாக பிளட் லாஸ் ஆகிட்டுருக்குது. அவங்களும் அதே பிளேஸில் அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. ஜங்குக்கு தான் மார்க்கை நோட் பண்ணிவிட்டு, ஹயாங்ஸ் யார்கிட்ட இருந்து கால் வரல, எனக்கு ஏதோ டவுட் ஆகுது, ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது, மார்க் அவங்க பர்சனல் பாடிகார்டுக்கு கால் பண்ணு, இப்போவே நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நம்ம மார்க்கிட்ட சொன்னால் நம்ம ஜேகேக்கு சார்லி கிட்ட 2 கால் வருது. அந்த கால் அப்படி பிக் பண்ணால், உன்னோட பிரதர்ஸ் அவ்வளோ வெறியுமே என்னோடய பாடி கார்டு ஸ்கில் பண்ணிட்டாங்க, உன் பிரதர்ஸுக்கு நெக்ஸ்ட் டே ஃபியூனலை வை அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே நடந்த மூமெண்ட் எதுவுமே தெரியாமல் ஜங்குக்கு கடுப்பேற்றுற மாதிரியே பயங்கரமாக பேசி சிரித்தான். நம்ம ஜங்குக்கு அந்த காலை கட் பண்ணவே கிட்டலையும் நம்ம பாய்ஸஸுக்கு அவரே கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் எல்லாருமே அவங்க பிளேஸில் ஃபைட்டை என் பண்ணிவிட்டு ஃபுல் டயர்ட்னஸில், ஃபுல் வீக்னஸில், பயங்கர பிளட் லாஸ் ஆன பொசிஷனில் மயக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஸ்பேரோ சைடை தான் காட்டுது. ஸ்பேரோ டென்ஷன் ஆகி அவன்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டபடி, இந்த ஜங்குக்கோட ஃபேமிலி பர்சன்ஸை பார்க்க சொல்ல எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது. அப்போவே நினச்சேன், இந்த ஜங்குக்கு இது ஏதோ ஸ்கெட்ச் போட்டிருக்கான், பிளான் போட்டிருக்கான்ட்டு. ஏன் பாடி கார்ட்ஸே கில் பண்ணுற அளவுக்கு மாஃபியா ஃபேமிலியில் பர்சன்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன்டா. அத்தனை பர்சன்ஸை கில் பண்ண பொசிஷன்லேயும் டெட் ஆகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி லாஸ்ட் மினிட்ஸில் என்னோடய மொத்த பாடிகார்ட்ஸையும் கில் பண்ணிட்டாங்களே. நான் போட்ட பிளானையே சொதப்பிட்டாங்களே. என் முன்னாடி எனக்கு பக்கத்தில் வந்த என்னோடய எனிமிஸை என்னால் எதுவும் பண்ண முடியலங்கிற மாரி அவன் பயங்கரமாக கட்டின பொசிஷன்லேயும் அவன் இருந்த ரூமில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டபடி, கன்னை ரோல் பண்ணபடி, சீலிங்கை பட்டபடி வர பயங்கரமாக ஷூட் பண்ணபடி, உங்கள் யாரையும் சும்மாவே விட மாட்டேன், அந்த மாஃபியா ஃபேமிலியை கண்டிப்பாக நான் அழிச்சே தீருவேன், ஏன் ஹேண்ட்ஸால் தான் அழிக்கணும், உங்கள் எல்லாரையும் கில் பண்ணணும்னு இருக்கு பொழுது, அதான் எல்லாருக்கிட்டேருந்து தப்பிக்கிறீங்க, உங்கள் மொத்த பசண்டையே நான் தான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி ஸ்பேரோ கட்டுனா. இப்போ அப்படியே கரெக்டாக நம்ம சார்லிக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சார்லி அனுப்பின மொத்த பாடி கார்ட்ஸும் டெட் ஆகிட்டாங்க. சார்லி கார்டோட பாடி கார்ட்ஸோடு சேர்ந்து
ஸ்பேராவோட பாடி கார்டு சென்றான்ட்டையும் கேட்டு சார்லி ஷாக் ஆகி, ஓ மை காட், ஹயாங்க்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சா? டேரெக்டாக இந்த பிளேஸுக்கு அவங்க பாடி கார்டையே வர வச்சிருக்காரா? ஏன் பாடி கார்டு அத்தனை பர்சன்ஸ் டெட் ஆனது காணாதுன்ட்டு ஹயாங்ஸோட பாடி கார்ட்ஸும் டெட் ஆகிருக்காங்களே. போச்சு போ, ஹயாங் இப்போ எவ்வளோ கோவமாக இருப்பாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனானா வி சைடை தான் காட்டுது. ஒர்க்குக்கு போனவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நெக்ஸ்ட்டு கால் எப்போ வரும்னு தெரியல. அப்போ எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம், இப்போ என்ன பண்ணன்னு தெரியலங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்துட்டு இருந்தான். நம்ம விக்கு கால் வருது, இந்த மாதிரி கால் வேண்டாம். அந்த காலை அப்படியே நம்ம வி பிக் பண்ணால், என்ன நினச்சிட்ருக்கடா நீ? எது இல்லாமல் சொல்லி என்னை சமாளித்து அப்போ காலை கட் பண்ண வச்சுட்டேன். இங்கே பாரு, உனக்கு 24 ஹவர்ஸ் டைம் தரேன், ஓகே? கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் டேக்குள்ளே மாஃபியா ஃபேமிலியில் இருக்கிற பர்சனில் இருக்கிற அந்த டே, இல்லை அவங்க பேபிஸ், இல்லை மிமாம், இவங்க 3 பர்சன்ஸில் யாராவது ஒருத்தர் டெத் ஆகணும், யாரையாவது ஒருத்தரை நீ கில் பண்ணணும் அப்படின்னு தான் நான் உனக்கு முதல்ல ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் இனி உன்னோட சாய்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே பாரு, இப்போ நான் சொல்கிறத நீ அப்படியே கேட்குற. நெக்ஸ்ட்டு 12 o'clock போல் நீ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு குக்கியை கூட்டிகிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஷாக் ஆகி, எதுக்காக குக்கி நான் கூட்டிகிட்டு வரணும், குக்கி எதுக்காக நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கேட்டேன். சொன்னதை மட்டும் செய்யணும், ஓகே? உனக்கு உன் குக்கி ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகாமல் அப்படியே உனக்கு உன் குக்கி கிடைக்கணும்னா குக்கியை நீ இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வரணும். என்னால் முடியாது சார்லி அங்கிள், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் இருக்கா? சரி, மாஃபியா ஹெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சார்லிக்கிட்ட இந்த மாதிரி கோவமா கட்டுனா என்னடா பயம் விட்டு போச்சா? சார்லி அங்கிள்ங்கிற என்னடானுங்கிற? என்ன குக்கிக்கு சின்னது ஆக்சிடெண்ட் ஆனது உனக்கு பயம் தரல போலக்கே? இன்னும் ஹெட்டியாக பிளட் லாஸ் ஆகணுமா என்ன? இல்லை சார்லி, என்ன பண்ணுறீங்க சார்லி? வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க சார்லி. அப்புறம் என்ன, நான் சொன்ன பிளேஸுக்கு நீ குக்கியை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதும். குக்கியை சும்மா சேரில் லாக் பண்ணபடி வச்ச பொசிஷன்லேயே மாஃபியா ஃபேமிலியில் இருக்கிற அட்டர் பர்சன்ஸையுமே நான் இருக்கிற பிளேஸ்க்கு வர வைப்பேன். வர வச்சு குக்கியை பிளாக்மெயில் பண்ண பொசிஷன்லேயே மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஒரே பிளேஸில் நான் கில் பண்ணிடுவேன். இதான் பிளான், ஓகே? ப்ராப்ளம் எதுவும் பண்ணாமல் அச்சமட்டு பையனை குக்கியை கூட்டிகிட்டு வா. ஆனால் சார்லி, சொன்னதை மட்டும் செய்யணும். தேவையில்லாமல் அதிகமாக எதையாவது சொல்கிறேன், பேசுகிறேன், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்க போகிறேன்னு ஏதாவது தேவையில்லாத ஒர்க்கை பண்ணான்னு வச்சுக்கோ, நான் கொடுத்த பிளானில் பாதிக்கு பாதி பிளானை நீ சொதப்பிட்ட நெக்ஸ்ட்டு பிளானை சொதப்பிச்சு குக்கி தான் முதல்ல போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் அப்படியே இந்த ஃப்ளோரில் உட்காண்டபடி, நானே எப்படி குக்கி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வர முடியும்? ஏன் முன்னாடியே குக்கி ஏதாவது பண்ணிவிட்டா நான் என்ன பண்ணனுங்கிற மாதிரி பயங்கர டிப்ரெஷனில் க்ரை பண்ணபடி இருந்தேன். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. பாய்ஸஸ் எல்லாரையுமே பார்க்கறதுக்கு தான் மிம்மு, ஜான் டாடு, டே இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. இந்த மாதிரி போனால் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அவங்க பாடியில் அடிப்பட்ட பொசிஷனில் கட்டு போட்டுருப்பாங்க. அந்த பொசிஷன்லேயே அவங்க இருக்கிற பிளேஸ்லேருந்து அவங்க கண்ட்ரிக்கே வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருந்தா நம்ம சார்லிக்கிட்டேருந்து மறுபடியும் கால் வருது. நீ ஏன் திரும்ப கால் பண்ணுற? ஹவுஸில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் ஹவுஸில் இருக்கிறேன். எல்லாருமே அதாவது ஆரம்பிச்சின்னு சேகப்பு ஒயன்னு ஷிகா சிமின் அவங்க எல்லாருக்கும் அடிபட்டுருக்குது. அவங்க எல்லாருமே அதர் பிளேஸில் இருந்து இந்த சிட்டிக்கு வர வந்துட்டாங்க. எல்லாருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அதில் ரொம்பவே ஷுகாவுக்கு அடிபட்டிருக்க மூமெண்ட்டுக்கு ஷுகாவையும் ஆரம்பியும் மீட் பண்ணதுக்கு தான் அந்த பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஹவுஸில் யாருமே கிடையாது. யாருமே இல்லாமல் நான் எப்படி உங்ககிட்ட குக்கி கூட்டிகிட்டு வர முடியும்? குக்கியுமே அவங்க டேட் மாமா பார்க்க போகிறேங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிட்டான். என்ன ஷாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா என்ன? ஐயோ நீ பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல அப்படியே உண்மை மாதிரியே இருக்குடா. நீயே எங்கேருந்து அவனை தப்பிக்க விட்டியா? இல்லை சார்லி, சொன்னால் கேளு அங்கிள், நான் அந்த மாதிரி பண்ணல அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கிள்னு சொல்லிவிட்டு அண்டெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடுவேன் நினைப்பான். பாஸ்ன்னு கூப்பிடணும்டா, பாஸ்ன்னு கூப்பிடணும். எதுக்காக இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் பாரு,
சரி ஓகே, இன்னைக்கு வேண்டாம், நெக்ஸ்ட் டே அதே 12 தான். பிளானில் எந்த சேஞ்சும் இல்லை. இன்னைக்கு பதிலாக நாளைக்கு தான். நாளைக்கு ஏதாவது தேவையில்லாத எக்ஸ்கியூஸ் சொன்னேன், அப்புறம் உனக்கு கால் வராது, என்கிட்ட இருந்து வேற ஒரு தேர்ட் பர்சன்ட் இருந்து வரும், குக்கி டெட் ஆகிட்டான்ட்டு அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணோம். வீடாக இங்கேருந்து குக்கியை அனுப்பவே செஞ்சுருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு டென்ஷனில் இந்த மாதிரி திங்க் பண்ணால் பாய்ஸஸ் எல்லோரும் ஒரே ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. எல்லாேருக்கும் லைட்டான ஹேண்ட்ஸில் லெக்லலாம் அடிபட்டு லைட்டாக கட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஆரமுக்கும் நம்ம சுகாவுக்கும் ஹிப்பில் சொருகிருப்பாங்கள்ல, ஜிமினாவுக்கும் ஆரமுக்கும். ஜிமினாவுக்கும் ஷோல்டர்கிட்ட சொருகிருந்துருக்கும், ஆரமுக்கு ஹிப்பில் சொருகிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க 2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷனில் அந்த பிளேஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லோரும் ஒரே ரூமில் இருந்தால் ஜங்குக்கும் மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸும் இப்போ பாய்ஸஸ் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. திடீர்னு அந்த பிளேஸில் எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு அட்டாக் ஆச்சு? எல்லாமே நம்ம போட்ட பிளான் தானே. அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்களோ அதே டைட்டில் நான் சார்லி சீக்கிரட்டாக மறைஞ்சிருக்கிற பிளேஸ்க்கு போனேன். ஆனால் பட் அங்கே சார்லியோட பாடி கார்ட்ஸும் சார்லியுமே இல்லை. அந்த பிளேஸ் எப்போது மாட்டி எம்டியாக தான் இருந்துச்சு. சார்லி மறுபடியும் பிளேஸை எக்ஸ்சேஞ்சு பண்ணுவான்னு நான் திங்க் பண்ணலை. அதே பிளேஸில் உங்கள் கூட சேர்ந்து சார்லியும் மற்ற பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணி எனிமிக்கு எண்டு கொடுத்துடலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு உங்களை யார் இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஸ்பேரோவோட பாடி கார்ட்ஸ் இந்த பிளேஸில் டேரெக்டாக எண்ட் ஆகிட்டாங்கங்கிறத நம்ம பாய்ஸஸ் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரே நேரத்தில் ஸ்பேரோவோட பாடி கார்ட்ஸ் என்ட்ரானாங்கங்கிறத கேட்டு ஜங்குக்கு ஷாக்கானா ஆரம்பு ஜின்னு சேகப்பு ஒயனு ஜிமினா சுகா எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோட் பண்ணிவிட்டு ஸ்பேரோட பாடி கார்ட்ஸ் உங்கள் பிளேஸ்லேயும் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணால், ஓ மை காட், நான் போட்ட பிளானை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சார்லியோட பாடி கார்ட்ஸை நம்ம கில் பண்ணிடுவோங்கிற மாதிரி தெரிஞ்சே ஸ்பேரோ அவனோட பாடி கார்ட்ஸை அந்த பிளேஸ்க்கு அனுப்பியிருக்கான். நல்ல வேலை எதுவும் ஆக்காமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்தால், என்ன பிளான் எனக்கு ஒன்றும் புரியல, எல்லோரும் ஒர்க்குக்கு தானே போனீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டேன். இது ஜங்கு கூட பிளான் தான், ஒர்க்குக்கு அதர் பிளேஸுக்கு போகிற மாதிரி சார்லியை கொஞ்சம் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண வச்சுட்டு அப்புறம் அதே பிளேஸில் சார்லியோட மட்டும் பாடி கார்ட்ஸையும் கில் பண்ணுறது தான் பிளான். ஆனால் எங்கள் பிளானிங்கே ஒரு ட்விஸ்ட்டு இருக்கிற மாதிரி அந்த பிளேஸில் ஸ்பேரோவோட பாடி கார்ட்ஸ் என்ட்ரு ஆகுவாங்கன்னு திங்க் பண்ணலை. ஸ்பேரோவோட பாடி கார்ட்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஃபைட்டு வெப்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு எங்ககிட்ட ஃபைட் பண்ணாங்க. எங்களால் ஃபைட் பண்ணி அவங்கள வின் பண்ண முடியல. நாங்கள் வெப்பன்ஸை வச்சு தான் லாஸ்ட்டில் அட்டாக் பண்ணி கில் பண்ணோம். அதனால தான் சொல்கிறோம், பாடி கார்ட்ஸும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அப்போ அந்த ஸ்பேரோ எந்த அளவுக்கு இருப்பான்னு நீ திங்க் பண்ணி பாரு. அந்த ஸ்பேரோ கண்டிப்பாக எப்படியும் இப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ளே தான் இருப்பானுங்கிற மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. அவன் அதர் பிளேஸ்லலாம் இல்லை, நம்ம கண்ட்ரிக்குள்ளே தான், நம்மளை நோட் பண்ண பொசிஷனில் இங்கே எங்கேயே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் போயிட்டு இருந்தால் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வெளியே அந்த பிளேஸில் தான் ஸ்பேரோன்னு பாய்ஸஸ் அவ்வளோ வெறியை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ண பொசிஷன்லேயே ஜான் டாடும் மிம்மாவும் இருக்கிறத பார்த்துட்டு ஜானை பார்த்ததோட இன்னும் கோவம் ஸ்பேரோவுக்கு அதிகமாகுது. ஜான் தானே ஸ்பேரோவோட டாடை கில் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜானை எதுவுமே பண்ண முடியலையா, இப்போ இவங்க சன்னை ஏதாவது பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்களும் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஸ்பேரோ டென்ஷன் ஆகி, ஓ நான் அப்போவே திங்க் பண்ண மாதிரி இதெல்லாம் பிளானா, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், நான் எப்போவோ இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன், உங்கள் அவ்வளோ வரையும் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துக்கிறேன், இவ்வளோ பக்கத்தில் வர தெரிஞ்ச எனக்கு உங்களை மொத்தமாக ஃபினிஷ் பண்ண தெரியாதா, குயிக்காகவே ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேரா அப்படியே இந்த ரூமை விட்டு மூவ் ஆனா இந்த மூமெண்ட்டை நம்ம மேக்ஸை நோட் பண்ணிவிட்டு யார் இந்த பர்சன்ட் ரூமுக்கு வெளியே நின்று என்னத்தை நோட் பண்ணிட்டு போகிறானுங்கிற மாதிரி ரூம் டோர் ஓப்பன் பண்ணப்படி யாராவது இந்த ரூம்குள்ளே வந்தாங்களானுங்கிற மாதிரி கேட்கவும் இல்லைங்கிற மாதிரி பாய்ஸஸ் சொன்னால் இல்லை ரொம்ப ஹவர்ஸாகவே ரூமுக்கு வெளியே ஒரு பர்சன்ட் நின்று உங்களை தான் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க, யாராக இருக்குன்ட்டு தான் உங்ககிட்ட கேட்க வேண்டாம்,
ரூம்குள்ளே இப்போ யாரும் வரலையா அப்படிங்கிற மாரி கேட்கவும், இதை கேட்டு ஜங்குக்கு லைட்டாக டவுட் ஆகி யார் எங்கே பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படின்ற ரூமை விட்டு வெளியே போனால் அவன் ஸ்டெப்பில் இவங்க இருக்கிறது 4வது ஃப்ளோரு ஸ்டெப்பில் கீழே இறங்குறது அழகாக தெரியுது நம்ம ஜங்குக்கு. அடோ அண்டா பசந்த் தான் அண்டா 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 ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி லாங் கோட்டு போட்டிருக்காங்களா அண்டா பசந்த் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸை கரெக்டாக பாயிண்ட் பண்ணேன். இந்த மாதிரி மேக்ஸ் சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு ரன் பண்ண வேகத்தில் அந்த பசண்ட் யாருங்கிறத நோட் பண்ணதுக்காக நம்ம ஜங்குக்குமே ரன் பண்ண வேகத்திலேயே அந்த ப்ரௌன் கலரில் லாங் கோட் போட்டிருக்க பசண்டோட கோட்டை கிரிப்பாக பிடிச்சான். அங்கே ஒரு கேர்ள் இருக்கிறா. கேர்ளை பார்த்த உடனே மேக்ஸு ஷாக்கானா ஸ்பேர் அடுக்குள்ளே அந்த கோட்டை கலட்டிட்டு நார்மல் ட்ரெஸ் லுக்லேயே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிட்டான். இந்த மாதிரி வெளியே பண்ணிட்டு பார்த்துட்டு அந்த கோட் காலரில் ஸ்பேரோ அப்படிங்கிற மாதிரி அவனோட நேம் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி நீ இந்த அளவுக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்டை கிரிப்பை பிடிச்சபடியே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வந்தா யாரடா ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த லாங் கோட்டை அப்படியே தூக்கி ஃப்ளோரில் தூக்கி வேகமாக ஒரு கோட்டில் வீசுகிறாரு. இந்த மாதிரி வீசுனா யாரோட கோட்டுடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸும் மாமும் ஜான் டாடும் நோட் பண்ணான். அந்த ஸ்பேரோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம என்னென்ன பேசுகிறோங்கிறத கேட்டுட்டு இருக்கான். இது அவனோட கோட்டு தான். அதில் அவனோட நேம் வேறு இருக்குது. நாங்கள் இருந்து அந்த பசங்களை பிடிக்கலான்னு போனால் கோட்டை ஒரு கேர்ள் மேலே எக்ஸ்சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயே தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன இந்த மாதிரி இருக்கிறான்? அப்போ நம்மளை எப்போதுமே வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறானா? இவ்வளோ நேரம் நம்ம பக்கத்தில் இருந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஜங்குக்குங்கிற மாதிரி எப்படி இவங்க எல்லோரும் ஸ்பேரோ இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிட்டு போனதை பார்த்து இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம என்ன பிளான் பண்ண, ஸ்பேரோ என்ன பண்ண போகிறானுங்கிற மாதிரி எல்லாருக்குமே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. டீமே அதே டிப்ரெஷனில் தான் இருக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம வீடாம் குக்கி பக்கத்தில் பொறுமையாக உட்காந்துட்டு குக்கி குக்கி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னங்கிற மாதிரி குக்கி கேட்டான். நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஜாலியாக எங்கேயாவது ட்ரிப்பு போகலாமா? இன்றைக்கி காலேஜ் இருக்குது, ப்ளீஸ் குக்கி போகலாம் குக்கி. 1 டே காலேஜ் கட் அடித்து அவன் பேரண்ட்ஸ் என்ன திட்டே போகிறாங்க, வீடாங்க கூட்டிகிட்டு போக சொன்னான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக இன்றைக்கி வெளியே போகணுமா? ஆமாம் ஆமாம் நான் சொல்கிற பிளேஸ்க்கு தான் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம குக்கியுமே ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வி கூட கரெக்டாக அதே ஃபாரஸ்ட்டுக்கு வராரு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு வேண்டாம் நம்ம வி அப்படியே மொபைலில் மெசேஜ் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன பிளேஸுக்கே நான் குக்கி கூட்டிகிட்டு வந்தேன், குக்கிக்கு எதுவும் ஆகக்கூடாது, குக்கி எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி மெசேஜ் பண்ணால் குக்கியை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோங்கிற மாதிரி திருப்பி நம்ம வீக்கும் மெசேஜ் வருது. இந்த மாதிரி மெசேஜ் வேண்டாம். குக்கி கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி சுற்றி முட்டி நோட் பண்ணுறாரு. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆப்போசிட்டில் இருந்தால் ஒரு பர்சன்ட் கரெக்டாக குக்கியோட மவுட்டில் கரிச்சு போயிடுச்சு. கிரிப்பாக பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு குக்கி மயங்குறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்படி சேரில் குக்கி நல்லா டைட்டாக ரோப் போட்டு கட்டி வச்சுருக்கு. இந்த மாதிரி கட்டி வச்சுருக்க பொசிஷனுக்கு குக்கி பக்கத்தில் தான் வி நிற்கிறாரு. குக்கியோட ஃபேஸை நோட் பண்ணபடி இருந்தான். குக்கி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ண பொசிஷன்லேயே ஆப்போசிட்டில் சார்லி இருக்கிறத நோட் பண்ணால் சார்லி குக்கியை கிட்னாப் பண்ண அடுத்த செகண்டு டேக்கு தான் கால் பண்ணி உன் சன் என்கிட்ட இருக்கானுங்கிற மாதிரி குக்கி மேக்கெட்டில் இருந்திருப்பார்ல அந்த பிக்கை டேக்கே அனுப்பியிருந்திருப்பான். இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி டே தான் இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை யாராவது சின்னதாக யாராவது பண்ணாலே டென்ஷன் ஆகுறவர் குக்கியை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னதை கேட்டதோட டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்கேன், முடிஞ்சால் நீ சிங்கிளாக வந்து உன் குக்கியை சேவ் பண்ணிவிட்டு போ அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட சார்லி இந்த மாதிரி சொல்லின்னு இருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக டேயுமே இதே பிளேஸில் யார்கிட்டையும் எதையுமே சொல்லாத பொசிஷன்லேயே சிங்கிள் பர்சண்டாக கோபுராவோட நம்ம டே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா டே மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு வீடா ஓ மை காட் இவங்க ஜங்குக் அங்கிள் இல்லாட்டி மற்ற அங்கிள்ஸ் யாரையாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா டே அங்கிளை கூப்பிட்ருக்காங்க. ஓ மை காட் ஏன் மூலியமாகவே டேயை கில் பண்ண போகிறாங்களா என்ன? இல்லை இல்லை டே எங்களுக்கு இது வாங்கக்கூடாது, இங்கே என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மவே இப்படியே நம்ம சார்லியை நோட் பண்ணால் கரெக்டாக அடை பிளேஸ்க்குள்ள டே என்ட்ராகி பியையும் நோட் பண்ணுறாரு, குக்கியும் நோட் பண்ணுறாரு, சார்லியும் நோட் பண்ணால் டே டென்ஷனில் வேகமாக நம்ம சார்லி கூட ஃபைட் பண்ண வருவாரா? இந்த மாதிரி ஃபைட் பண்ண வேண்டாம், அப்படியே அதே பிளேஸில் நின்றுட்டேன். ரொம்ப ஆர்வமாக வேகமாக என்னை இதோட அட்டாக் பண்ணணும்னு ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோ,
அப்புறம் உன் சன் உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான், நான் கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி அவனோட பாடி கார்டை பாயிண்ட் பண்ணவும் கரெக்டாக நம்ம குக்கி பக்கத்தில் நெக்கில் நைஃபை வச்ச பொசிஷன்லேயே ஒரு பர்சன்ட் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு நம்ம டேக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் நம்ம குக்கியை நோட் பண்ணபடி இருந்தான். அவனை லாக் பண்ணி ஒன்றை ஃபினிஷ் பண்ண தான் அந்த பிளேஸ்க்கு வர வச்சேன். சன்னு முக்கியம்னா அப்படியே நிற்கிற, இல்லை சன்னை ஃபினிஷ் பண்ணி உனக்கே கிஃப்டாக கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார்லியோட ஹேண்ட்ஸில் இருக்கிற இரும்பு ராடு பைப்பை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஜங்குக்கு நான் தான் கிஃப்ட்டு கொடுக்கணும், நான் மட்டும்தான் கிஃப்ட்டு கொடுக்கணும், என் ஹேண்ட்ஸில் உன்னை பனிஷ் பண்ணுறது அந்த வீடியோ கிளிப்பை வச்சு உன் ஜங்குக்கு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறேன்னு மட்டும் பாருங்கிற மாரி அந்த ராடு பைப்பை கிளிப்பாக பிடிச்ச வேகிட்டிலேயே டேயோட ஃபோர்கட்டில் வேகமாக அடிப்பானா. இந்த மாதிரி அடித்தா அந்த இரும்பு ராடு பைப்பை கிளிப்பாக குக்கி பிடிச்ச பொசிஷனில் நிற்கிறத பார்த்துட்டு எப்படிடா ரோப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சார்லி ஷாக்கானா. ஏண்டா டே மாஃபியா கிங்காக இருக்கிறவன்டா, ரோப்பை கூட ரிமூவ் பண்ண தெரியாதா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பேசுறது கேட்டு நீ குக்கி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சார்லி ஷாக்கானா. அங்கே